தகப்பனே இந்த பரிசுத்தமான இயேசப்பா ஓடினாலே இயேசப்பா காண முடியாது கிருபை செய்கிறேன் நன்றி தகப்பனே இந்த நாள் எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை தகப்பனே இயேசப்பா எத்தனையோ பேர் இயேசப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வேலை தகப்பனே தேவன் தகப்பனே உடைய பிள்ளைகளை இயேசப்பா அழைத்து வந்தீரே அதற்காகவே நன்றியோடு யோசிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அழைக்கப்பட்டவர் அநேகராக இருக்கிறது தகப்பனை தெரிந்து கொள்ள ஒரு சிலராய் தகப்பனே இந்த ஒரு சிலராய் தகப்பனை இயேசப்பா உம்மை ஆராதிக்க இயேசப்பா உம்மை தொழுது கொள்ள தகப்பனே உம்முடைய பாடல்களை பாட உம்முடைய வசனத்தை கேட்க இயேசப்பா எங்களை அழைத்து வந்தீரே அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே எங்கள் மத்தியில் அசைவாடுவேன் தேவன் இயேசப்பா இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளையில் இயேசப்பா நீங்க அசைவாடுக்கு போற கிருபைக்காக நன்றி தகப்பனே மனுஷன முகத்தை பார்க்கிறார் நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறேன் தேவன் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா இருதயத்தை இயேசப்பா நீங்க அறிகிற தகப்பனே அவங்களுடைய எண்ணங்களை நீங்க அறிகிற தகப்பனே அவங்க ஏக்கங்களை நீங்க அறிகிற தகப்பனே அவங்களுடைய கஷ்டங்களை நீங்க அறிகிற தகப்பனே அவங்க போராட்டங்களை நீங்க அறிகிற தகப்பனே கண்ணீர்களை நீங்க அறிகிற தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா உங்களுடைய ஆவின் அபிஷேக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி இயேசப்பா ஏனோதனமா இருக்காம தகப்பனே இயேசப்பா வாழ்வை விரிவாய் திறந்து தகப்பனே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிகள் என்று சொன்னேன் தேவன் இயேசப்பா உம்மை துதிக்க போற இந்த நேரத்தில் இயேசப்பா உமக்கு மகிமை மட்டும் தருவதாக இயேசப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் யெகோவா ஷம்மாவே உம்மை துதிக்கிறோம் யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே எல்ஷடாவே உம்மை துதிக்கிறோம் மோசேயின் தேவனே உம்மை துதிக்கிறோம் எலியாவின் தேவனே உம்மை துதிக்கிறோம் யாக்கோபின் தேவனே துதிக்கிறோம் இயேசப்பா யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசப்பா நீ சொன்னீரே இயேசப்பா மாம்சமர யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் தேவன் இயேசப்பா இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை மேலே இயேசப்பா உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை இயேசப்பா நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னேன் தேவன் தகப்பனே வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது என்று சொன்னேன் தேவன் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா உன் வார்த்தைப்படி நடக்க நீங்க உதவி செய்கிறதற்காக நன்றி தகப்பனே நிற்க முடியாய் பலனை தந்தீரே அதற்காக நன்றி இயேசப்பா உம்மை துதிக்க முடியாய் தகப்பனே இயேசப்பா எங்களுக்கு உற்சாகத்தை தந்தீரே அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசப்பா யாரும் பலவீனமா இருக்காதபடிக்கு தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா உங்க பலத்தால் நீங்க கட்டு போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே தகப்பனே உம்மை தேடி ஓடி வந்திருக்க பிள்ளைகள் தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா உம்மை கண்டடைகிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க தகப்பனே அதிகாலை
நிமிடம் தகப்பனே, ஒவ்வொரு நொடியும் தகப்பனே சப்பா உமக்கென்று வாழ்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க சப்பா. அதிகாலையில தேடுகிற கண்டடிவான் என்று சொல்லிடே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளையை சப்பா உமக்கென்று சப்பா ஓடி சப்பா எடுத்து பிரகாசிக்கிற விளக்கா நீங்க மாற்றுங்க சப்பா. இந்த ஆராதனை வேலையில சப்பா ஒவ்வொரு பிள்ளையோட நீங்க பேசுங்க தகப்பனே. யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்காங்க தகப்பனே சப்பா, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி வந்திருக்கலாம் தகப்பனே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கலாம் தகப்பனே சப்பா, எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி வந்திருக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் தகப்பனே சப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களுடைய ஆவின் ஆத்மானால ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க திடப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா நீர் சொல்லிற தகப்பன், நீரோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லிற தகப்பனே. யாரெல்லாம் பல தேவைகள் பிரச்சனையோடு வந்திருக்காங்க ஏசப்பா, இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களுடைய உதவி கரங்களை ஏசப்பா நீங்க அனுப்ப போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க தகப்பனே ஏசப்பா, யாரெல்லாம் வியாதியோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே ஏசப்பா, எனக்கு இங்க வலி என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தகப்பனே, அந்த வலிகளை ஏசப்பா எடுத்து போட்டு தகப்பனே சுகத்தை கொடுக்கிற என் தேவன் நீர் இருக்க ஏசப்பா. எங்களுக்கு கலக்கம் ஏசப்பா, எங்களுக்கு கவலையே இல்லை என்று சொல்லி ஏசப்பா நாங்க இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. இந்த ஆராதனை வேளையில ஏசப்பா உமக்கு உண்மையுள்ள பாத்திரமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. இந்த உலகமான காரியங்கள், இந்த உலகமான சிந்தனைகளை எங்களுக்குள்ள வராதபடிக்கு தகப்பனே உங்களுடைய பரிசுத்தமான கரம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா நீங்க ஊற்றி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏசப்பா எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் உண்டு. மகனே மகளே நீ தினக்குள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன் தேவன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா கிறிஸ்துவுக்குள் ஜெயித்த பிறகு எங்க உதவிகளை செய்க தகப்பனே ஏசப்பா. வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்க பிள்ளைகள் ஏசப்பா நீங்க இந்த ஆராதனை வேளையிலே கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ஏசப்பா. வருத்தத்தோடு பாரத்தோடு வந்திருக்க எல்லோரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் எனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே. யாரெல்லாம் வருத்தத்தோடு கண்ணீரோடு தகப்பனே ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வந்திருக்கலாம் தகப்பனே, அந்த பிள்ளைகள் ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அவங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய ஏசப்பா வார்த்தை ஏசப்பா உங்க இதயத்தில் வைத்துக்கொள்ள நீங்க உதவிகளை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. உங்க கிருபையினால் தகப்பன் நீங்க முடிசூட்டுங்க தகப்பனே. ஏனோதனமா இருக்காதபடிக்கு ஏசப்பா, சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே ஏசப்பா நான் எனக்கு வழிகளை காட்டுவேன் என்று சொன்னேன் தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏசப்பா இந்த ஆராதனை வேளையில ஏசப்பா நீங்க வழிகளை காட்டுங்க தகப்பனே. உமக்கென்று ஏசப்பா வாழ்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீரே அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. கடந்த வாரத்தில் ஏசப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஏசப்பா பாதுகாத்து கொண்டீரே அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு உணவுகளை தந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா. இதுக்கு ஒரு நல்ல வீடை தந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. எத்தனையோ அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்து வந்தீரே அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்க செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு ஏசப்பா நாங்க நன்றியோடு ஸ்தோத்திர பலியோடு தவறு ஏசப்பா வேற எதுவுமே எங்களால செய்ய முடியாது தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில ஏசப்பா உமக்கு நன்றி உள்ள பாத்திரமா இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஊற்றிடுமே உன் வல்லமையை
ஊற்ற போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அப்போஸ்தலர் நாட்களில் போல தகப்பனே, பெந்தகோஸ்து நாட்களில் ஏசப்பா உங்க ஆவின் அபிஷேகம் தகப்பனே எப்படி ஏசப்பா ஏராளம் பேருக்கு ஏசப்பா நீங்க ஊற்றினீங்க தகப்பனே, அதே போல ஏசப்பா இந்த ஆராதனை வேளை ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா நீங்க ஊற்று போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா யாரெல்லாம் தகப்பனே உமக்காக என்று ஜெபித்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே, ஏசப்பா யாரெல்லாம் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க தகப்பனே, ஏசப்பா அந்த காரியத்தை ஏசப்பா வெற்றி பெற ஏசப்பா நீங்க உதவிகளை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை வேளை ஏசப்பா இப்பட்டமாய் தகப்பனே ஏசப்பா எங்களை பாட முடியாய் தகப்பனே, உம்மை துதிக்க முடியாய் தகப்பனே ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாய் எங்களுக்கு பலனை தந்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே ஏசப்பா. துதிகள் மத்தியில் அசைவாடும் என் தேவன் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா நீங்க அசைவாடும் போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபம் தகப்பனே வீணா வெறுதாய் போகாதபடிக்கு ஏசப்பா பரலோகத்தில் ஏசப்பா உம்முடைய செவிகளில் கேட்கப்படுவதாக ஏசப்பா. ஏசப்பா உமக்கென்று வாழ்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ அற்புதங்களை செய்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் தகப்பனே ஏசப்பா எங்களை வழிகளை நடத்தினீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இனிமேல் எங்களுக்கு ஏசப்பா வழிகளை காட்டுபவரே நன்றி தகப்பனே. ஏசப்பா எங்க ஒன்று ரெண்டு பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்னேன் தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை மத்தியில் ஏசப்பா நீங்க இப்போ வரப்போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை வேளை ஏசப்பா உமக்கென்று ஏசப்பா ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு என்று சொன்னீர் ஏசப்பா. சிலுவையில் ஏசப்பா மரணத்தை ஜெயித்த என் தேவன் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் ஏசப்பா நாங்கள் அறிக்கையிட நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் நிற்பதும் ஏசப்பா ஒரு பாவமான உலகத்தில் ஏசப்பா, அந்த பாவமான கரைகளை அணுகாதபடிக்கு ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் ஏசப்பா நீங்க மூடி மறைத்து கொண்டு ஏசப்பா நீங்க அந்த வழிகள் நடத்துவேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க பாவத்தை ஏசப்பா கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நாங்க தெரிந்து தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே. கண்களினால் பாவம், கைகளினால் பாவம் ஏசப்பா, கால்களினால் பாவம் தகப்பனே, கேட்கிற வார்த்தையினால் பாவம் தகப்பனே. அந்த பாவம் எங்களை அணுகாதபடிக்கு ஏசப்பா நீர் பரிசுத்த தகப்பனே. அதே போல தகப்பனே ஏசப்பா நீங்க இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒருவன் பாவம் செய்தால் அதை அறிக்கை விடுவான், அதை அறிக்கை விடால் வாழ்வடை மாட்டான் என்று சொன்னேன் தேவன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா பாவத்தை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க எதற்காக செய்தார்களே ஏசப்பா அவங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஏசப்பா நீங்க ஏசப்பா அந்த பாவத்தை ஏசப்பா இனி செய்யாதபடிக்கு ஏசப்பா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஏசப்பா நீங்க வாழ முடியாது நீங்க உதவிகளை செய்யுங்க. நீருவே நனவே பாயவே நீருவே நனவே சோதா நீருவே நனவே பாயவே நீருவே நனவே சோதா நன்னாபியாயே
ஸ்தோத்திர பலியும் தகப்பனே சப்பா உமக்கு பரலோகத்தை மகிமை இயேசுப்பா கொண்டு வரதாக தகப்பனே சப்பா மட்டுமாய் தகப்பனே சப்பா பிள்ளைகளை அழைத்து வந்ததே அதற்காக நன்றி தகப்பனே. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க சீக்கிரமாய் கொண்டு வாருங்க இயேசுப்பா. வினோதனமா இருக்காதபடிக்கு இயேசுப்பா உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா. இயேசுப்பா இதோ இயேசுப்பா எங்களுக்கு நீங்க வைத்த மன்னாவை நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. மறைமுகமான இயேசுப்பா அநேக காரியங்கள் இயேசுப்பா கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. உங்களுடைய வேத வசனம் தகப்பனே எங்க கால்களுக்கு வெளிச்சமாகும் இயேசுப்பா, எங்க கண்களுக்கு வெளிச்சமாக கால்களுக்கு தீபமா இருக்க என்று சொன்ன தேவன் இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா ஒரு வேத வசனத்தைப்படி நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசுப்பா. அடுத்த வாரம் வரும்போது இயேசுப்பா ஒரு சாட்சியோடு தகப்பனே ஒரு அற்புதத்தோடு தகப்பனே வர இயேசுப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உங்களுடைய கிருபையினால் நீங்க முடிசூட்டுங்க. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம வந்து விசேஷமாய் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை குறித்து ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. நம்ம கடந்த வாரங்களிலே ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, அப்புறமா லெந்து நாட்கள், உபவாச நாட்கள், சோதனை நாட்கள், இப்படி பல காரியங்களை வேதத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு தேற்றலாளனை அனுப்பினார். அவர் தேற்றலாளனை அனுப்பின பிறகு ஒரு உயிர்த்தெழுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை குறித்து ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை தலைப்பட்ட பிள்ளைகளுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே நீங்க எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்த தேவன் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க இதை பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணுமா செய்திருக்கிற ஆண்டவரே. 2000 வருஷங்களுக்கு முன்பாக எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவரே இதோ மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே இப்போது எங்களோடு கூட நீ கூடவே இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் விசுவாசிக்கப்படையாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்க வேண்டுமா செய்திருக்கிறோம். ஆண்டவரே தூரத்திலிருந்து சமீபத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பேருக்காக தொடர்ந்து ஆஸ்வதிக்க வேண்டுமா செய்திருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற வீட்டுக்கு ஆசீர்வாதம் மகிமைப்படுத்துங்க. பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு அமைச்சிருக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை 5 காரியங்கள். முதலாவது காரியம் காத்திருக்க வேண்டும். 2வது காரியம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம் சாட்சியா இருக்கணும். 4வது காரியம் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். 5வது காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. என்ன கலக்கம் என்று சொன்னா இனி அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இனி 33 வருஷம் இந்த 3 வருஷம் நம் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட நம்ம ஊழியத்துக்கு போனோம். நமக்கு எல்லா சகலமும் கிடைச்சிச்சு. உணவு கிடைச்சிச்சு, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. நம்ம சுகபோகமா இந்த 3 வருஷம் வாழ்ந்துட்டோம். இனி அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்காங்க. அவரே சிலுவையிலே அறைந்துட்டு இருக்கிறாங்க. இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். இனி நம்ம இயேசுவை பின்பற்றி போனா நம்மையும் கொண்டு வந்து எங்க கொடுப்பாங்க? சிலுவையிலே அறையப்படுவாங்கன்னு சொல்லி இது கலக்கம் அடைந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? பயந்து சிதறடிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் கூட தான் நான் இருந்தேன், நீங்க ஏன் அவசர விசுவாசமா இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சீசர்களை பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் வாசிக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் கட்டளையிட்டார். சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன வாக்குத்தத்தம்? அவர் ஊழியங்களை செய்யும் பொழுது அல்லது உலகத்திலே 3 வருஷம் ஊழியத்திலே இருக்கும் பொழுது அவர் அநேகருக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். இதோ நான் மரிக்கிற நாள் வரும், நான் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி அதன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார். சீசர்களோட கூடவே இருந்திருக்கிறார்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் இருக்கும்போது அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி நீங்க விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். யாருக்கு சொன்னார்? அவர் சீசர்களுக்கு கட்டளையிட்டார், காத்திருக்க வேண்டும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் நீங்க அநேக இடங்களில் நீங்க வாசிக்கும் போது நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எருசலேமிலே ஒரு இடத்துல என்ன பண்ணலாம்? காத்துக் கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கோம். ஏதோ நம்ம வெயிட் பண்றோம், காத்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு, ஆண்டவருடைய அந்த கேட்ட அந்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுமா? காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு கட்டளையை தான் சொன்னார். அவரு அந்த உள்தலுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை தான் கொடுத்தார், காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இந்த வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாதத்துல இந்த வேதத்துல வாசிக்கும் போது யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம காத்திருக்காம போயிட்டோம்னா இந்த வாழ்க்கை எப்படி ஆகிடும்? ஆசீர்வாதமா இல்லாம போயிடும். நம்ம முதலாவது நம்ம காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த சீசர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஆண்டவருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, எப்ப நீங்க மனம் திரும்பிருக்கீங்களா, எப்ப பரிசுத்தாவியை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா, எப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க வாழ்கிறீங்களோ அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? அவர்கள் எல்லாவற்றிலும் எப்படின்னா ஐக்கியமா இருக்கணும், அன்யோன்யமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், ஜெபம் பண்றது எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 4 காரியத்துல உறுதியா இருக்கணும். முதல் காரியம் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன சொல்றது? இதோ மரித்தேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு நீங்கள் பரிசுத்தாவியை பாவ மன்னிப்பை அறிக்கையிட்டு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கியத்திலே அப்போஸ்தலருடைய ஐக்கியம். அந்நியம் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நீங்க ஐக்கியமா இருக்கிறாங்க? எத்தனை பேர் கணவன் குடும்பமாக நீங்க சபைக்கு வர்றோம்? ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியம் நீங்க பிசாசம் உடைத்து போடுறோம், ஐக்கியத்தை தடை பண்ணுறோம். ஐக்கியத்துக்கு ஜெபத்துக்கு தடை. அப்பம் பிக்குதுல ராபோஜத்துல கம்யூனிட்டி சர்வீஸ்ல நம்ம எத்தனை பேர் குடும்பமா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ராபோஜத்துல பங்கு பெற்றுக்கிறோம்? ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து போன பிறகு சீசர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் அதுதான். இந்த அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் விடுவதிலும் நீங்க எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். நீங்க நம்ம அப்படி உறுதியா இருக்கிறோமா? சீசர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை அவங்க கை கொண்டார்கள். காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதி. எபிரேயர் 9:28 படி அநேகருடைய பாவங்களை கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளிய 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா பாவம் இல்லாமல் இருப்பாங்க. பரிசுத்தமா ஆண்டவர் காத்துக் கொண்டிருப்பாங்க. அன்றைய வசனம் அப்படித்தான் சொல்லுது. பழைய ஏற்பட்டதை நீங்க வாசிக்கும் போது அண்ணால் காத்துக் கொண்டிருந்தார். அண்ணால் அவனுடைய சமூகத்துல காத்துக் கொண்டிருந்தார். ஐயோ என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு குழந்தை இல்லை, நல்லா இந்த உலகம் என்ன சொல்லும், இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி அவன் கலைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற அண்ணால் ஒரே ஒரு உறுதி தான். அவனுடைய சமூகத்துல போயிட்டு அவர் காத்துக் கொண்டிருந்தார். சமூகத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு இந்த எருசலேம் ஆலயத்துல போய் அவர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, பல நாட்கள் கடந்து அவர் போய் ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணார், காத்துக் கொண்டு இருந்தார். ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில நம்ம காத்துக் கொண்டு இருக்க வேண்டும்.
எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு மணிக்கணக்கில் நீங்க காத்துக்கொண்டு இருக்க. உலகத்துக்கு போய் உலகத்தோடு கூட நீங்க நாளை உலகத்தோடு கூட தேடி போவாதீங்க. அது உள்ள அழிந்து போயிடும். அழியாத ஒரு நித்தியமான ஒரு நித்திய ஜீவத்தை குறித்து தான் சொல்றாரு. இரண்டாம் தரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பாவம் இல்லாதவராக வருவார். அல்லேலூயா. பாவம் இல்லாதவராக வருவார். இது நாம் காத்துக்கொண்டு இருக்கிறோமா? அவனுடைய சமூகத்திலே நம்ம காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த 10 கன்னிகள் 5 கன்னிகை காத்துக்கொண்டு இருந்தாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக காத்துக்கொண்டு இருந்தாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக அந்த 10 கன்னிகள் 5 பேர் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக விழுந்து கொண்டு இருந்தாங்க. எப்படியாவது மணவாளன் வருவார், மணவாளன் சொன்னதை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, செய்வார். அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க ஆயத்தமா இருந்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் மணவாளனோடு கூட என்ன பண்ணுங்க, அவங்க பிரவேசித்தாங்க. மற்ற கன்னிகைகள் அவங்க என்ன பண்ணுங்க, பிரவேசிக்க முடியாத காரணம் என்னன்னா அவங்க காத்துக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டோடைய சமூகத்துல காத்துக்கொண்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க தனிமையா ஆண்டவரோடு கூட நீங்க போராடி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, போராடி வெற்றி பெறுகிறீங்களோ, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லூக்கா இந்த சுவிசேஷம் 23வது வசனம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். அடுத்த வசனம். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்திலே கொலை செய்து அதன் பின் அதிகமாக ஒன்றும் செய்யாத திறனில்லாதவனுக்கு பயப்படாத இருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்காக நம்ம என்ன பண்ணணுமா, அதாவது நீங்கள் இருளிலே எது பேசினாலும் அது ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நம்ம மறைவானதெல்லாம் பேசுறோம், ஆனா நமக்கு தெரியாது அப்படின்னு அது ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த வருகையில அது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணலாம், கொண்டு வருவார். அப்ப நம்ம கரெக்டா இருக்கணும். கலாத்தியர் 5:5 நாங்கள் நீதியை கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எனக்கு நீதி கிடைக்கும், ஒரு நாளைக்கு எனக்கு அநீதி ஏற்பட்டு இருக்குது. இந்த அநீதியை கட்டி போன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஆனா நீதிக்காக நீங்க என்ன பண்ணணும், காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோமா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் நீங்க அநேக பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக காத்துக்கொண்டு இருந்தாங்களாம். அவங்க காத்துக்கொண்டு இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க எபிரேயர் 6:11 பார்த்தீங்கன்னா நம்ம நீடிய பொறுமையோடு நம்ம காத்துக்கொண்டு வாசிக்க வேண்டாம், நம்ம நீடிய பொறுமையோடு காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். ஒரு நாளைக்கு நம்மளை யாரெல்லாம் கேவலமாக பேசினார்களோ, யார் நம்மளெல்லாம் கேவலமாக திட்டினார்களோ, யார் நமக்கு விரோதமாக பேசினார்களோ, அந்த ஜட்ஜ்மெண்ட் நாட்ல நீங்க எவ்வளவு பொறுமையா நீடிய பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கும்போது தேவன் உங்களுக்கு என்ன பண்ணாரோ நீதி கிடைக்க செய்வார். உள்தேவனுடைய வல்லமை வந்து சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இதை காத்துக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு வல்லமை கிடைக்கும். பரிசுத்தாவினர் வருவாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த பலத்துக்காக காத்துக்கொண்டு இருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு பலன் அளித்தார்கள். முதலாவது நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது வாழ்க்கையில சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு. நீங்க அநேக குடும்பங்கள் நீங்க உடைந்து போறதுக்கு காரணம் என்னன்னா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவரோட ஒரு சாட்சி இருக்குது. ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் மனைவிக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம சில தவறுகளை செய்யறோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்ப சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாருங்க, நீங்க அந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். பலன் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்காக, இயேசு கிறிஸ்துக்காக. இயேசு கிறிஸ்துக்கு அந்த 12 சீசர்களும் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். சாட்சி அதுதான் நல்ல சாட்சி. நீங்க ரத்த சாட்சியாக மறிக்கிறோமா?
ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து ஆண்டவர் போயிட்டாரு, எனக்கு கர்த்தர் கூட இருந்தாரு, அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி சீசர்கள் கலை கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். இரண்டாவது வார்த்தை சாட்சியா சொன்னார். இது நம்ம சாட்சி இருக்கணுமா? எத்தனை குடும்பங்கள்ல நம்ம சாட்சியலாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான காரியம் சாட்சியா இருக்கிறோம். 12 சீசர்கள ஒரு சீசர் என்ன பண்ணாரு? காட்டினார். அவன் சாட்சி இல்லாம போயிட்டான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்தவர், அடையாளங்களை செய்தவர், அவர் தேவனுடைய குமாரர், அவர் இந்த உலகத்தின் ரட்சகர், இந்த உலகத்தை ஆள போகிறவர், இந்த உலகத்துக்கு அவர் அதிபதியாக அநேகருக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து கூட அவங்க என்ன பண்ணாங்க? பின் வாங்கிட்டாங்க, காட்டி கொடுத்தாங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் இருக்குதா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:26 பின்பு அவரை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியில் பேதுருக்கு வீழ்ந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டான். சரி, நீங்க வாசித்தீங்கன்னா யூதாசுக்கு பதிலாக இன்னொருத்தர் என்ன பண்றாங்க? மத்தேயு. பாருங்க, ஆண்டவர் அவனை தான் ஏற்படுத்தினாரு, ஆனா கூட அவன் பின்வாங்கி போயிட்டான், ஆண்டு கொண்டு சேர்த்தான். யூதாசு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சேர்த்தான். அவன் என்ன பண்ணாரு? ஆண்டவர் தள்ளிட்டாரு. அவனை சீட்டை கொடுத்துருக்கான், தள்ளிட்டு அவருக்கு பதிலாக மத்தியா என்ற ஒரு பேருக்கு சீட்டு விழுந்துச்சு. அவன் அந்த 12 பேர்கள 11 பேர் என்ன பண்ணாரு? அவரை சேர்த்துக் கொள்ளப்பட்டான். அப்ப 12 சீசர்களாக மாறிட்டான். அல்லேலூயா. சாட்சி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. சாட்சி இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் உங்க பேர் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். அதனால ரொம்ப முக்கியம். நல்ல நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சாட்சி முக்கியம். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 5ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கினா அனீனியா சபையோட வாழ்க்கை சாட்சி இல்லாம போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாம போயிட்டாங்க. கணவன் போய் சொல்லிட்டான், மனைவி போய் சொல்லிட்டாங்க. துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாக போய் சொல்லிவிட்டாங்க. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அங்க ஒரு சாட்சி இல்லாம போயிட்டாங்க. அந்த 5 கன்னிகைக்கு சாட்சி இல்லாம போயிட்டாங்க. ஏதோத்தனமா இருந்துட்டாங்க, கடமைக்காக இருந்துட்டாங்க. ஏதோ ஒரு கடமைக்காக போகலாம், ஏதோ ஒரு கடமைக்காக கிறிஸ்துவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, நான் அவங்க அறியே, நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை, அனீனியா சபையோட வாழ்க்கை சாட்சி இல்லாம போச்சு. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது ஜனங்களாம் அப்படியே ஆண்டவருக்கு பயந்து அப்படி நடுங்கி வந்தார்களாம். உண்மையான சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம், அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு, கர்த்தருக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம், கடைசி காலத்துல நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஒரு பரிசுத்தமா இருக்க கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். அடுத்த வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து நீங்கள் அறிந்திருக்கிற இவன் பலனடைந்து அவராலே உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகந்தத்தை இவனுக்கு கொடுத்தது. சரி, அடுத்த வசனம். சகோதரர் நீங்கள் உங்கள் அதிகாரிகளுக்கும் அறியாமையினாலும் இது செய்தீர்கள். சரி, போதும். நீங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நாங்களே சாட்சியா இருக்கிறோம். பாருங்க, இந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க யாரை கொலை செய்தீங்க? ஜீவனுள்ள தேவனை கொலை செய்தீங்க. நாங்க அந்த 12 பேரும், இந்த 11 அப்போஸ்தலர்களும் நாங்களே சாட்சிகளா இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பார் என்று அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். இது நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பிறகு யூதர்கள் ஜனங்கள் அல்லது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
நமக்கு இந்த சீசர்கள் சொல்றாங்க, நாங்களே சாட்சி. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உயிருள்ளவர். நமக்கு அநேகருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார். அதான் அந்த மனுஷனாக இந்த பூமியில நமக்காக மனுஷனாக என்ன பண்ணாரு? அந்த பூமியில அவதாரம் எடுத்தார். நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல குடும்பம் இருந்துச்சு, மனைவி இருந்தாங்க, அப்பா அம்மா இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் இருந்து ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில சாட்சி ரொம்ப முக்கியம். சபையில சாட்சியா இருக்கணும், குடும்பத்தில் சாட்சியா இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளில், வேலைகளில் நீங்க எந்த அளவுக்கு சாட்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உயர்த்துவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் படிங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசு கிறிஸ்துவின் தாயாரோடும் மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலே தரித்துக்கொண்டார். அவர் குடும்பம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருந்துச்சு? குடும்பம் இருந்துச்சு. நீங்க வாசிக்கும் போது இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோட இயேசுடைய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்ட சகோதரர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர் சாட்சியா இருந்திருக்கிறார். அவருக்கு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தை எப்படிலாம் செய்யறது அவர் பாதுகாத்து கொண்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில அதிகமா நம்ம குடும்பத்துல உள்ள சாட்சியா இருக்கணும். குடும்பத்தை அதிகமா நேசிக்கணும், குடும்பத்தை அதிகமா கட்டணும். குடும்பத்தை கட்டினாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? சபையை கட்ட முடியும், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போக முடியும். ரொம்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு சொன்னாரு, நீங்க உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷம் சொல்லுங்க, சாட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னார். இது ஒரு மரித்த ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்ய முடியுது. இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்ணுங்க? கொலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களே சாட்சிகளா இருக்கிறார். நீங்க நம்ம சாட்சியா போய் சொல்லணும். உங்களுடைய தேவன், உங்களுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அப்போ யோவான் 1:7 சொல்லுங்க. அவன் தன்னை எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்து, அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லணும். அவர் தான் இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி. அவர் தான் நம்மளை பிரகாசிக்கிற ஒளி. அவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளிச்சு வெளிச்சமா இருக்கிறார். அவர் அந்த ஒளியை குறித்து, அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி சொன்னார். அந்த பூமியில இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த பூமியில நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்களாம் ஒவ்வொரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இவர் மூன்றும் ஒன்றா இருக்கிறது. பரலோகத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்களாம். எப்படி சாட்சி சொல்வார்கள் என்று சொன்னால், பிதாவை நம்ம பிதா, அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். உங்க பிதாவுக்கு இருப்பார் பரலோகத்தில். அவர் யாரு கண்டதிலே யாரும் பார்க்க முடியாது. பிதாவானவர் மேலே இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துக்கு உண்டாயிற்று. அவருடைய வார்த்தைனாலதான் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியை இந்த உலகத்தில் என்ன பண்ணாரா? படைத்தார் என்று சொல்லி பார்க்கணும். மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். இவர் மூன்று ஒன்றா இருக்கிறது போல போய் சாட்சி சொல்லுவார்களாம். இந்த உலகத்தில் நீங்க என்னென்ன காரியங்கள் செய்யுங்க, என்னென்ன தவறுகள் செய்யுங்க, என்னென்ன அக்கிரமம் பண்றீங்க, என்னென்ன ஆண்டுக்கு விரோதமா செய்யலாம், அங்க போய் சாட்சி சொல்லலாம். அடுத்த வருஷத்துல நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது, இந்த பூமிக்குரிய இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்களாம். என்ன சாட்சி சொல்லலாம்? 3 பேர் இருக்காங்களாம். பாருங்க, பூலோகத்திலே சாட்சி இருக்கிறவர்கள் 3 பேர். ஆவி, ஜலம், ரத்தம். இவங்க 3 ஒருமனப்பட்டு இருக்கிறது. சரி, இது ஆண்டவர் நமக்கு சொல்வார். நீ பரிசுத்த ஆவியினால பெற்றுக்கொண்டு இருக்கிறியா? நீ இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜலத்தினால நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறியா? ஒரு நல்ல கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு இருக்கிறியான்னு சொல்லி ஆண்டவர் அங்க போய் மேலே போய் இந்த பூமியில நம்ம இதெல்லாம் செய்யணும். அங்க மேலே போய் நமக்கு என்ன பண்ணுவோம்? சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம குறித்து நம்ம நினைக்கிற நம்மளை குறித்து யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். யாருக்கு நம்ம அதிகாரி இல்லை. நம்ம ஒன்று பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பூலோகத்துல சாட்சி எடுக்கிறவர்கள், இந்த பூலோகத்துல சாட்சி எடுக்கிறவர்கள் 3 பேர். ஆவினால, ஜலத்தினால நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜலத்தினால், ஆவினாலும் நீ ஞானஸ்நானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்துவும் ரொம்ப முக்கியமானது. சொன்னார்,
நான் இருக்கும் பொழுது நானே போய் என்ன பண்ணேன்? யோவான் சாமி கிட்ட ஞானஸ்தானம் பெற்றேன். இப்ப ஜலத்தினால் ஆவினாலேயே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரத்தம் போய் பேசி யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய் பேசி ஆபேல் அவன் சகோதரர் கொலை செய்ததற்கு போய் சாட்சி சொல்லிச்சு. அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவனை என் அவனுடைய சகோதரர் என்ன பண்ண கொலை செஞ்சுட்டான்னு சொல்லிச்சு. சாட்சி ரொம்ப முக்கியம். மூணு பேர் சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே வேத வசனத்தை வைத்திருக்க ஜெயிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம வேதத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது முதல் நான் சொன்னேன் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம சாட்சியா இருக்க வேண்டும். மூன்றாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது தான் சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மறைவான அந்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவார். இப்ப மூன்றாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த வசனம் பாருங்க. யோவான் 14:26. பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொண்டு அப்போது என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். வேறொரு தேற்றவன் இயேசு கிறிஸ்து பூமியை மறித்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போன பிறகு ஒரு ஆவியை கொண்டு ஒரு தேற்றவன், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து கர்த்தர் 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 இருப்பார். அதுக்கு நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்தீங்கன்னா குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் கொலை செய்து மறித்த பிறகு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு 40 நாள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டு இருக்கும்போது அநேகருக்கு சாட்சி கொடுத்த பிறகு அவர் மீண்டும் பரலோகத்துக்கு போன பிறகு ஒரு தேற்றவாளனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். ஒரு தேற்றவாளனை அனுப்பினார் உலகம். நீங்களாம் உங்களை என்ன பண்ண மாட்டார்? திக்கற்றலா விட மாட்டேன், உங்களை அனாதையா விட மாட்டேன். ஆண்டவருக்கு நான் என்ன ஒரு தேற்றவாளன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆண்டவர் ஒரு தேற்றவாளன் அனுப்புறார். அவர் வரும்போது அவர் சொன்னா நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் ஆண்டவர் அவர் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் ஒரு தேற்றவாளனை கொடுப்பாரு. நீங்க என்ன கேட்கறீங்க ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 26வது வசனப்படி என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சீசர்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் நீங்க மறந்து போனா கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றவாளனை அனுப்பி உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூடவே இருப்பார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருப்பார். ஏன் இருப்பார் சொன்னா, அங்க சொல்லப்படுவது போல என் நாமத்தை அனுப்பி போகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். எல்லாவற்றையும். அப்படிதான் ஆண்டவர் ஒருவேளை 33 வருஷம் அவருடைய சீசர்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ, ஒருவேளை அவங்க மறந்து போயிட்டா கூட நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? போதிப்பேன், உங்களுக்கு நினைவுபடுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் நமக்கு மறைவானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஒரு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்கள் நிலைநடைவீர்கள், அல்லது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்க வல்லமை இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள எந்த அசுத்த ஆவியும் உங்ககிட்ட வரவே வராது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது எந்த அசுத்த ஆவியும் உங்களை தொடவே முடியாது. ஏன் சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவரு ஒரு தேற்றவாளர். அவரு உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். அவரு உங்களை என்ன பண்ணுவாராம்? வழி நடத்துவார். அவரு உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஞாபகப்படுத்துவார். அவரு உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அவற்றை அவர் போதிப்பார் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். ரொம்ப முக்கியமானது. ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா? நிறைய திருச்சபையில கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தை காத்து இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அவர் ஆண்டவர் உங்களுக்குள்ள இறங்குவார். அவர் இறங்கின பிறகு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கும். ஒருவேளை தலைநிலாம இருப்பீங்க, சோத்து போயிருப்பீங்க, ஏதோ ஒரு கவலையோட இருப்பீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு உங்க கவலையெல்லாம் என்ன பண்ணணும்? அவரு போய்க்கிடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் திருத்துவம் ஒன்றுதான், தனித்தனியே கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? 3 நமக்கு ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது ஒரு வல்லமை இருக்கும், அதிசயங்கள் செய்வார், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வதிப்பார். சீசர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க என்ன பண்ணுங்க, அற்புதங்களை செஞ்சாங்க. வாசிங்க யோவான் 3:34. தேவனால அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தை பேசுகிறார். தேவன் அவருக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் அளவில்லாத உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். எங்கே கேட்குன்னு சொன்னால் நீங்க காத்து இருக்க வேண்டும். எப்படி அவருடைய சீசர்களை பார்த்து நீங்க எருசலேமிலே போய் காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுப்பேன், என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் சொன்னது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணீங்க, நினைவு கூறுவீங்க அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த அசுத்த ஆவியும் வராது, எந்த சாத்தானும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உங்களுடைய தேவனுடைய சாயலே காணப்படுவீர்கள். உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு எல்லாமே ஆண்டவரோட நீங்க இருக்குங்களா, அவர் அளவில்லாத கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கேட்கிறவன் எவனோ பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆண்டவர் கிட்ட போய் கேட்க வேண்டும். சீசர்கள் ஆண்டவர் போய் கேட்டார். அதுக்கு பிறகுதான் உலகத்துக்கு போய் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு போன பிறகுதான் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செஞ்சாராம், அற்புதங்கள் அடையாளம் வச்சிருந்தார். கடைசியில 16-13 படிக்க, சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாரும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம், அவர் என்னிடத்தில் எடுத்து எங்களுக்கு உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். ஒரு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்க வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வருங்காலத்தை ஆண்டவர் என்னென்னலாம் நினைவுபடுத்துவார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சத்திய ஆவியாக வரும் பொழுது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய வழியிலே உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய பாவத்தை வெறுப்பார், அந்த உலகத்தை வெறுப்பார், உலக ஆசைகள் உலகத்துடைய எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவருக்குள்ள நீங்க போகும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, தம்முடைய சுயமாய் பேசவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சுயமா பேசவே மாட்டார். பார்த்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் பொழுது 120 பேர் கூட்டி ஜெபிக்கிறாங்க. அவங்க பாசையில பேசும்போது ஆண்டவர் பெரிய ஒரு வல்லமை இறங்கியது. ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கிரியை செஞ்சிச்சு. பிசாசு அவர்களை விட்டு, சாத்தான் அவர்களை விட்டு, இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் அவரை விட்டு வெளியே போக முடியாது. ஆண்டவர் சுயமா பேச மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ வரும் காரியங்களை குறித்து அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு போதிப்பார். வரும் காரியங்களை குறித்து, வரும் தீர்க்கதரிசனங்களை குறித்து, வரும் உங்கள் குடும்பத்தை குறித்து, வரும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, வரும் உங்களுடைய சபைகளை குறித்து ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசனங்களை ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க பேச முடியும். அதுக்காக ரொம்ப நீங்க என்ன பண்ணணும்னா காத்திருக்க வேண்டியதாக, சாட்சியா இருக்க வேண்டியதாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், நீங்க சாட்சியா வச்சாதான் உங்க மேல இறங்கு, இல்லைன்னா இறங்காது. சாமியார் போய் குழந்தையா இருக்கும்போது அவன் ஆலயத்துல ஜெபிக்கும் போது படுக்கும்போது அவன் வந்து கூப்பிடுறாங்க, ஏறி சொல்றாரு, அவன் யாரை தேர்ந்த விட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய சத்தம். சாமியார் சொல்றாரு, சாமியாரே சொல்லி கூப்பிடுறாரு. சின்ன பையன் அவனுக்கு தெரியல. அப்ப ஏறி தாத்தா போய் சொல்றாரு, நீ யாரே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவனுடைய சத்தம், அடியே நான் இங்கே இருக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் அந்த சத்தத்தை கேட்க முடியும், இல்லைன்னா கேட்கவே முடியாது. சாமியார் புத்தகத்தில் நீங்க உட்கார்ந்து வாசித்து பாருங்க. அந்த ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா பரிசுத்த ஆவியினால நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய சத்தமா இல்ல உலகத்தினுடைய சத்தமா? நீங்க நிறைய நேரம் பிசாசுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. பிசாசுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கிறாங்க. உண்மையாகவே தேவனுடைய சத்தமா அது சாத்தானுடைய சத்தமா நீங்க கேட்கணும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்காதீங்க, சாத்தானுடைய சத்தத்தை கேட்காதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வெள்ளிய குரலே ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். ஆண்டவர் பேசுவார். ஆதாம் கிட்ட பேசினார், அவர்கிட்ட பேசினார்.
ஏன் தவறு பண்ண? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்டார். ஒளிந்து கொண்டிருந்தார். பாவம் செய்தவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். பாவத்துக்கு விரோதமாக அதுக்கு முன்னாடி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டவுடனே முன்னாடி வந்து நின்னாங்க. ஆண்டவர் கூப்பிட்டவுடனே முன்னாடி வந்தாங்க. ஆனா பாவம் செய்யாம இருந்தாங்க. பாவம் செய்தவங்களுக்கு எங்க போயிட்டாங்க? ஒளிந்து போயிட்டு மறைவான ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க. மறைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் நமக்கு சத்தத்தை கேட்கிறார். அதுதான் சொல்றார், சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்முடைய தேவைகளை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் தான் நம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் தான் நம்முடைய உலகத்துக்கு அனுப்பினார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் நம்முடைய சுயமா பேசாமல் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். அதுவாக ஜாக்கிரதை. நான்காவதாக, முதலாவது காத்திருக்க வேண்டும், இரண்டாவது சாட்சியா இருக்க வேண்டும், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான்காவது ரட்சிப்பு. ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருக்குமா? ரட்சிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா நம்ம ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனை குறித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அவருடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். யாருடைய வார்த்தை? பேதுருடைய வார்த்தை. பேதுரு போய் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, 100 பேர் கிடையாது, 200 பேர் கிடையாது, 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேதத்தை அதிகமா படிப்பதுல சந்தோஷமா படிக்கணும். ஒரு கடமைக்காரெல்லாம் பைபிள் படிக்க கூடாது. எது பாஸ்டர் சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, சந்தோஷமா. ஏன்னா இந்த வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தை என்ன இருக்குது? நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த வார்த்தை நம்மளை ரட்சிக்கப்பட்டு பணம் திரும்பி பரலோகத்துக்கு கொண்டு போற ஒரு வார்த்தையா இருக்குது. பேதுருடைய வார்த்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா மாறுபாடான உள்ள அந்த சந்ததிகளை பார்த்துதான் சொன்னாரு, இது இருமணம் உள்ளவர்களா தான் இருக்கிறீங்க. அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் இருக்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா உயிர்த்தெழுலையா? இன்னும் அற்ப விசுவாசமா தான் வாழ்ந்து கொண்டிருக்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் சொல்றாரு. ஆண்டுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்ணாங்க. ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்ணாம ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி வசனத்தை வாசிக்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றுள்ளார். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் தயவு பெற்றிருக்கார்கள். தேவனை துதிக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ரட்சிப்பை பத்தி உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு அவங்க என்ன பண்ணலாம் சொன்னார்கள். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டதா ஆண்டவர் நம்மள அந்த ரட்சிப்பு மரண பரிந்தும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை எப்ப நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்ப நீங்க ஆண்டவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ, அப்பதிலிருந்து நீங்க என்ன பண்ண அந்த ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது ஆண்டவருக்குள்ள நீங்க அந்த ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அப்படிப்பட்ட அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் சொன்னா முதலாவது படி ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வாசிக்க மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்காதவன் ஆக்கடி தீர்ப்பு உண்டு. நமக்கு விசுவாசினவன் ஞானஸ்நானம் பெற்றான், விசுவாசியாதவன் ஆக்கடி தீர்ப்பு. நம்ம விசுவாசிக்கிறோமா, விசுவாசியாக இருக்கிறோமா? கடைசி காலத்துல நம்ம வந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த சாட்சி, இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம்.
இன்றைக்கே ரட்சணை நாள் சொல்லப்படுது, இன்னைக்கே ரட்சிப்பு நாள் சொல்லப்படுது, இப்பவே நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாசனத்துக்கு நீங்க தடையே போடக்கூடாது, இன்றைக்கே இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பிறருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி அவர் சுயமா எதுவும் பேசல, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் போய் அவர் அங்க சொன்னாரு. அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க, தேவனை துதித்து என்ன பண்ணுங்க, தைரியம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பு விளையேறு முத்து போட்டதான். கடல்ல முத்து பாத்துக்கீங்களா, அந்த முத்து எடுக்கிறதுக்கு தன் ஜீவனையே என்ன பண்றாங்க, பணைய வைக்கிறாங்க. ஒரு இடத்துடைய மரணமே போயிடும் அந்த முத்து எடுக்கணும்னா. ஆனா அந்த முத்து எடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம். ஹல்லேலூயா, நேரம் பெற்ற அந்த முத்து தான் ஆண்டவர் நம்ம கையில எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா, எல்லாரும் கையில இந்த வேதம் ஒரு முத்து தான். அந்த முத்துக்குள்ள வேதத்தை படிக்கும்போது எப்படி படிக்கணுமா, தயவு சந்தோஷமா நீங்க என்ன படிக்கணுமா, சந்தோஷமா படிக்கணும், ஒரு உற்சாகமா படிக்கணும். ஒரு ஆண்டவரை நிறைய படிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம்னா பாவத்துல விடுதலை தெரியுங்க. பரிசுத்தமா வாழ்வுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நேர்களுக்கு சாட்சி சொல்லுங்க, நேர்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. பேதுரு யோவான் இந்த ஆலயத்துக்கு போகும்போது அதை உற்று பார்க்கறாங்க. ஏதாவது பிச்சை கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு, ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு கேட்கிறாரு. பேதுரு அவங்க சொல்றாங்க, எங்ககிட்ட ஒண்ணு இல்லப்பா, நாங்களே வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்களே ஒண்ணு இல்லாம இருக்கிறோம், என்கிட்ட வந்து நீ வெள்ளி கேட்கிற பொண்ணு கேட்கிற, என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு என்கிட்ட இருக்குது, அது வேணாம் தரப்பா, ஒன்னே ஒண்ணு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு நாமத்துல நட இயேசுதான் உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை. அந்த 12 சீசன்ல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பூமியில இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில அவங்க ஒன்றுமே இல்லாம என்ன பண்ணலாம், வாழ்ந்தாங்க. அந்த ரட்சிப்பை பாதுகாப்பு ஏற்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக வாழும் இந்த ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணா பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படி பாதுகாத்துக் கொள்ள மாத்தான் சொல்றாங்க. பேதுரு சொல்றாங்க, வெள்ளியும் என்கிட்ட இல்ல, பொண்ணு இல்ல, இயேசுவின் நாமத்தை நான் நட அப்படின்னு சொல்றாங்க. அவன் எழுந்து நடந்தான், ஆண்டவருடைய வார்த்தை சொன்னோடனே நடந்தான். நீங்க நம்ம அப்படி இருக்கிறோமா? நீங்க நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பு இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. பரலோகத்துக்கு போன முதல் படி ரட்சிப்பு. மனதிருந்தோம், பரிசுத்தமா வாழும், ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல படிப்பறிவு இல்லாத பேதுரு ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷன். உங்களுக்கு கல்வியே தெரியாது, உங்க ஸ்கூல் பக்கமே போனதுல உங்களுக்கு எப்படி இந்த அற்புதங்கள் நட்பு, உங்களுக்கு எப்படி இந்த ரட்சிப்பு வந்துச்சு? பெரிய ரட்சிப்பு. நம் பெற்ற அந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம், இலவசமா இந்த ரட்சிப்பை இலவசமா கொடுங்க அப்படின்னு சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட, நான் மனம் திரும்பினேன், நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு போய் என்ன பண்ணேன், உலகம் எங்க போய் ஆண்டவருக்கு என்ன பண்ண, சர்வ சிருஷ்டிக்கும் ரட்சிப்பை பத்தி என்ன பண்ண சொன்னார். அதான் சொல்றாரு எபிரேயர்ல 2:4 ரொம்ப முக்கியமான அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தன்னுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலும் தேவன் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்கிறோம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டனா ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பிட்டனா பரலோகத்துல பெரிய சந்தோஷம். ஒரு ஆத்மா மனம் திரும்பிட்டானா, ஒரு 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 பின்வாங்கி கொண்டிருக்கிற, ஒரு நரகத்தில் இருக்கிற ஒரு குடிகாரன், ஒரு விபச்சாரக்காரன், ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற ஒரு துன்மார்க்கன், அவன் மனம் திரும்பிட்டானா பெரிய ரட்சிப்பு பெற்றான். ஏற்பட்ட ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு கவலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கவலையெல்லாம் நீங்க உட்கார்ந்து கொண்டு கடைசி காலத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். பெரிய ரட்சிப்பு குறித்து ஒரு நாளைக்காவது, ஒரு ஆத்மாவுக்காவது நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? ஒரு நாளைக்காவது அந்த ரட்சிக்கப்பட்ட நாம் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமா? சற்று யோசிப்போம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு,
அடையாளங்களால் அற்புதங்களால் ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நீங்க எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறார்கள். நீங்க டூர் போனவங்க நீங்க மறித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவரை வைத்திருக்கிறார். நம்ம காலையில வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் நீங்க அழிவு நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டோட சித்தத்தின்படி ஆண்டவர்களை உட்கார்ந்து வைத்திருக்கிறார். ஆண்டோட சித்தத்தின்படி ஆண்டவர் குடும்பமாக ஆண்டவர்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆண்டோட சித்தத்தின்படி ஆண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலை இல்லாமல் உட்கார்ந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் போய் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும்? இயேசு கிறிஸ்து அதுதான் சீசர்கள் நீங்க பயப்படாதீங்களா, நீங்க பயப்படாது, நான் உங்க கூடவே இருக்கிறேன். நீ உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கோ சுவிசேஷம் அறிவிச்சு இதா குமார் பசுத்த ஆவினால ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? பசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்க ரட்சிப்பு அறிவிங்க. பசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு சாட்சியா இருக்கீங்க. பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் காத்து இருப்பீர்கள். அந்த சாட்சி ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் சகேவர் ரட்சிக்கப்பட்டார். சகேவர் ரட்சிக்கப்படுறது ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். வியாதி போடுது, அற்புதம் நடக்குது. எத்தனையோ பேர் ஆண்டவரை தேடி அங்க போகிறார்களே, அதை கேள்விப்பட்ட அந்த சகேவுக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஆண்டவரை பார்க்கணும். நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. சும்மா அது வேணும் இது வேணும் ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. பணம் ஆசை சொத்து அதெல்லாம் ஆண்டவரை நான் பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசணும். ஆண்டவர் அப்படி நீங்க என்னைக்காவது கேட்டுருக்கீங்க? கேளுங்க. சகோதரி கேட்ட ஆண்டவரை நான் பார்க்கணும். அந்த வாஞ்சை இருந்துச்சு. அந்த வாஞ்சை இருந்ததுனால தான் ஆண்டவர் சகோதரியை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? வெளியேறப்பட்டு இருந்துச்சு. விலை மதிக்க முடியாத இருந்துச்சு. நமக்காக விலை கொடுத்து கரையமாக ஆண்டவர் கரையத்தை கொடுத்து நமக்காக சிந்தின அந்த ரத்தம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிப்பு நீங்க அடைந்திருக்கிறார். சீசர்களை பார்த்து உலகம் இருக்கும் போனாங்க. இந்த தேவனுடைய இடத்துல அந்த வெள்ளையை போட்டு எடுக்கிட்டே இயேசு நாற்பது நாள் சொன்னார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, மற்றவர்கள் நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடக்கணும். அப்படி நீங்க வழி நடத்தும் போது தான் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஐந்தாவதாக இந்த உயிர்த்தருடைய வல்லமை அற்புதம் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இந்த அற்புதம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம இங்க வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம், இதே பெரிய அற்புதம். ஆண்டவனுக்கு ஜீவனோட பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வச்சுக்க, அது பெரிய அற்புதம். பெரிய அற்புதம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சீசர்களை வாழ்க்கையை செஞ்சார். அவங்க எங்க போனாங்க? பேதுரு போன இடத்துல அவருடைய ட்ரெஸ் பட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு. பேதுரு மறித்து போனவர்களை உயிரோட எடுத்திருக்கிறார். பேதுரு அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார். அவருடைய சீசர்கள் உலகமெங்கு போனார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு மூலமா பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியலாதவர்கள் என்றும் பேதை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடி ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுரு யோவான் பேசுகிறதை தைரியத்தை கண்டு அவங்க என்ன பேசுறாங்க சொன்னா, 12வது வசனம் சொல்றாங்க, அவரை எண்ணி ஒருவரும் ரட்சிப்பு இல்லை, அவர் தான் அந்த உலகத்துல ரட்சிக்க வந்தவர், வானம் எங்கும் பூமி எங்கும் அவர் தான் அந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர் தான் அந்த உலகத்தை ஆளுகிறவர், அவர் தான் அந்த ரட்சிப்பு கொடுத்தாருன்னு சொல்லி தைரியமா போய் பேசுறாங்க. இந்த தைரியமா பேசணும்னா அந்த அற்புதம் நமக்குள்ள வரணும். இந்த தைரியமா பேசுறதுக்கு நமக்கு அந்த கீழே வாசிக்கு நாங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை வாசினா தைரியமாய் கண்டார்கள், படிப்பறியில்லாதவர்கள், பேதைகள். வசனம் என்ன சொல்லுது? பேதைய நானே ஆக்கிடுவார், நானே பேதைய ஆக்கிடுவார். நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரர் இருந்தோம். இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்லட்டும் பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம யாரு? ராஜாக்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாக்கள். நம்ம ஆசாரியை கொண்டு சொல்றது இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கும்போது தேவன் அப்படி சொல்கிறார், அவர் படிப்பறி இல்லாதவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சார்கள். அப்பதான் சொல்றாங்க, இவர் யாரு கூட இருந்தவங்க? இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க. இப்ப நம்ம யாரு கூட இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றலோட நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்.
நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அந்த இடத்துல நிறைய அற்புதத்தை சொல்லிட்டு போயிட்டு இயேசு இந்த பூமியில வாழ்ந்து அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். மரித்து போன பாடையை தொட்டி சுகப்படுத்தியிருக்கிறார். மரித்து போன லாசரை உயிரோடு இருக்கிறார். கல்லறைக்கு கொண்டு போன அந்த பாடையை தொட்டி ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஏராளமான அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அவர் அற்புதத்துக்கு தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த உறுதியுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உறுதியுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ள, அந்த இருதயத்தில், உங்களுடைய சரீரத்தில், அந்த ரத்தம் சரீரத்தில் உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த உறுதியுடைய வல்லமை என்ன பண்ணுமா? ஆண்டவரோட ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை, ஆண்டவர் பெரிய அற்புதம், அற்புதத்தில் பெரிய அற்புதம். என்ன அற்புதம் சொல்ல முடியுமா? என்ன அற்புதம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். கானான் கல்யாணம். அல்லேலூயா. முதல் அற்புதம். ஒரு திருமணத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். ஏன் திருமணத்தில் அற்புதம் செஞ்சார்? அங்க அநேக தரப்பட்ட யூதர்கள் வருவாங்க, சதிசேயர்கள் வருவாங்க, பரிசேயர்கள் வருவாங்க, குடிகாரன் வருவான், விபச்சாரக்காரன் வருவான், வேசித்தனம் பண்ணுவான், கள்ளன் வருவான், எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவாங்க. நம்ம யாரும் அவனை வெளியே போன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். முதலாவது அற்புதத்தை செஞ்சார். யோவான் 2ஆம் அதிகாரம். இவ்விதமாய் இயேசு 3ஆம் நாள் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாய் இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்தார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தன்னை இந்த உலகத்துக்கு இரட்சகர் என்று சொல்லி, இந்த உலகத்தினுடைய இயேசு கிறிஸ்து சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஏன் கல்யாணத்துல, திருமணத்துல ஒரு அற்புதம் செஞ்சாங்கன்னா, திருமணத்துல ஒருவேளை குறைப்பட்டுச்சுன்னா எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் நம்மை குறித்து. நிறைய திருமணங்கள சாப்பாடு குறைவா இருக்கும். அவங்க எதிர்பார்த்து அதிகமா ஜனங்க வந்திருப்பாங்க. சாப்பாடு இல்லாம போயிருக்கும். அதுக்கு போய் மற்றவங்களை குறைய பேசணும். அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. சாதாரண தண்ணீர் அது வேலைக்காரர்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதம். அல்லேலூயா. அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான தேவன், அவர் நித்தியமாக ஒரு என்சடான தேவன், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும். நம்ம அவசிய விசுவாசமா இருக்கக்கூடாது. தண்ணீரை எப்படி போய் திராட்சை ரசமா மாத்துறதுனா கேள்விகளை கேட்கக்கூடாது. குருத்தரமான கேள்விகளை கேட்கக்கூடாது. ஆண்டவர் அந்த விசுவாசத்து மேல வைக்கணும். நிறைய பேர் எண்ணெய் பூசினா எப்படி ஐயா அற்புதம் நடக்கும் அப்படின்னு. இந்த எண்ணெய் மேல வைக்கிற அந்த விசுவாசம் தான். எண்ணெய் வந்து சாதாரண எண்ணெய் தான். எண்ணெய் வந்து சாதாரண எண்ணெய் தான். தண்ணி வந்து சாதாரண தண்ணி தான். அந்த மேல வைக்கிற அந்த விசுவாசம். ஆண்டவர் இந்த தண்ணியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? திராட்சை ரசமா மாற்றுவார். இந்த எண்ணெயை எப்படி வியாதியை குணமாக்கும். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பெரிய அற்புதத்தை செய்யணும். வேதத்துல இன்னொரு நிறைய அற்புதங்கள் இருக்குது. இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடித்ததற்கு அவர் பசி இல்லாமல் உணவோடு அவங்க எப்படி திருப்பி அனுப்புறது சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மீனையும் அப்பத்தையும் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாராம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதோ கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. ஆனா நீ அவர் ஆசீர்வாதம் பிரியமா இருந்துச்சு, நீ பிரியம் இல்லாம போயிட்ட. அல்லேலூயா. குடும்பம் பிரியம் இல்லாம, விசுவாசம் இல்லாம பிரிந்து போய் நாட்டி ஆராய்ந்து பாருங்க. இந்த அப்பத்தை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த அப்பத்தை 2 மீனை வைத்து பேருக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் அவர்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கிறார்? ஒரு சின்ன ஜெபம் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. நம்ம தலைமையில இருக்கு. அல்லேலூயா. நம்ம நிறைய இடங்கள்ல ஜெபம் பண்ணாம சாப்பிடுறோம்.
ஜெபிக்க கற்றுக்கணும். நல்ல கிறிஸ்துவன் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ரோடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு நல்ல கிறிஸ்துவன் ஜெபம் பண்ணானா ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதத்தை தேவை. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருக்க ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுப்பார். இரண்டாவது, உயிர்த்தெழுதலை அழைச்சவர். குடும்பத்தில் சாட்சியாக, வேலைகளை செய்கிற சாட்சியாக, சபைக்கு சாட்சியாக, ஆண்டுக்கு சாட்சியாக ஒரு மறைவானவர் ஒன்றுமில்லை. மூன்றாவது, இந்த வேறுபட்ட ரட்சிப்பு பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவர் வேறுபட்ட அந்த ரட்சிப்பு ஆண்டு நமக்காக விலைக்கரையமாக கொடுத்திருக்கிறார். அவரே தன்னுடைய ஜீவ பலியாக ஆடாக என்ன பண்ணுறாரு, அந்த உலகத்தில் ஜீவ பலியாக அந்த ரட்சிப்பு. நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தான் உங்களிடத்துல என்ன பண்ணணும், ஒரு தேட்டரில் அந்த பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் போனால் உங்களை எதிராளியாக நம்மளை ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேட்டரில் அளவில்லாமல் நமக்கு என்ன பண்ணலாம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், காத்துக்கொண்டிருக்கணும். சரி, என்ன பண்ணாலும் அப்போஸ்தலர் ஒரு ஊதி அப்போஸ்தலர் பெற்றுக்கொள்ளலாம். ஊதி இருக்க இடம்லாம் அசைக்கப்பட்டதான். அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் பிரசவம் பண்ணும்போது 3000 பேர் ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. கடைசியாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அற்புதத்தை நடக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசிக்க அல்லேலூயா, இயேசு அற்புதம் செய்கிறார். அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். அதை நம்ம என்ன பண்ண உணர வேண்டும். தேவர்களும் அவர்தான் படிப்பறியில்லாதவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டார்? விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து பூமியில இந்த உலகத்திலே வாழும்போதே அநேக அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதத்தில் ஜனங்களா வியக்கத்தக்கதாக, ஆச்சரியத்தக்கதாக, இவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தார், இவருக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு வியக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்க மூலமா கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக, சாட்சி உள்ளவராக கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவதாமை வாசகங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஆண்டவரே, சீசர்கள் ஓரிடத்தை காத்துக்கொண்டு இருந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்காய், எங்கள் குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கும் போது அந்த காரியங்களை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சாட்சியாக நிற்கத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை நாங்கள் கடைசிக்கு பாதுகாக்கத்தக்கதாக ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாள் எங்களுடைய இடைவெளியா செய்கிறோம், அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வந்திருக்கிற குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையை வளர்ச்சிக்காக செபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபையை சொத்துக்கொள்ளப்படுகிறதாக ஆண்டவரே, நாங்கள் பெரிய காரியங்கள் செய்ய ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய ஊழியத்துக்கு ஆண்டவரே, தன் ஆண்டவர் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்து நாங்களே சாட்சியம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. ஒரு சாட்சியாக ஆண்டவர் இந்த பூமியில இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவரே, சபையிலே சாட்சி, குடும்பத்திலே சாட்சி, வேலை செய்கிற இடத்துல சாட்சி உள்ளவர்களாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே. நானுமே வீட்டாரும் கர்த்தரே செய்வேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, கடைசி காலத்தில் ஆண்டவருக்காய் ஊழியர்களை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தரைகளை தகுதிப்படுத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே, அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்களை பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, மறைவான காரியங்களை தெரியப்படுத்துவது என்று சொல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்கு போதிப்பது என்று சொல்லுகிற ஆண்டவரே. அதனால எங்களை போதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. கொடுத்த காரியங்களை அங்கீகரிக்க ஆசிரியருக்கு மகிமைப்படுத்துங்க. தலைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதிங்க, சபைக்கு கொண்டு வாருங்க, ஆசிர்வதிங்க, கேட்டுக்கொண்டுங்க, பார்த்துக்கொண்டுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுங்க, ஆசிர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இது ஆக்குமார் பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் ஜெபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் ஈடுத்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.